சிங்கார சென்னை 2.0 ப்ராஜெக்ட் 4000 கோடி ப்ராஜெக்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கேமா இல்லை சக்ஸஸா சார்? இல்லை, நம்ம ஒரு ப்ராஜெக்டை அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறத அரசாங்கம் ஒரு ஒயிட் பேப்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்காது. நீங்களே சொல்கிறீங்க அந்த ஒரு ஊழலா உண்மையா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த அளவுக்கு அரசினுடைய மெத்தன போக்கு அரசாங்கத்தை பார்த்து என்ன கேட்குறாங்க, ஐயா 4000 கோடி எங்கேயா போச்சு, மோட்டர் தான் வாங்கினீங்களா, சோறு பொறுத்த 4000 கோடி வாங்கினாலும் கேட்குறீங்க. வியாசர்பாடி, புளியந்தோப்பு, பேசின் பிரிட்ஜ் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. மின்ட்டெல்லாம் போய் பாருங்க. அந்த அளவுக்கு மோசமான சாலை பராமரிப்பா இருக்கட்டும், அந்த முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் இருந்தும் கூட அதை ஏன் இந்த அரசாங்கம் பயன்படுத்தல? துணை முதலமைச்சர் ஒரு காலில் பேசுற ஒரு வீடியோக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார், கண்ட்ரோல் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வருஷ வருஷம் தாங்க ஃபோன் பண்றோன்ற மாதிரி, என்னது வருஷ வருஷம் ஃபோன் பண்றீங்களான்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார். மக்கள் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. எவங்க வந்தாலும் நம்மளை அலைய விட போறது, சுத்த விட போறது, கதற விட போறது நிச்சயம். எல்லாத்துக்கும் சிஎம் வரத்தே வரல சார். பட் ஓகே, வேர் இஸ் த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்க, கவுன்சிலர் எங்க? இப்போ அந்த கேள்வியை நம்ம கேட்க தானே செய்யணும். சரி, நீங்க வரலையா, திமுக மார்ஷலர் எங்க, என்னென்ன வேலை பார்த்தீங்க? இப்போ மேயர் பிரியா அம்மையார் அவர்கள் கையில் டேட்டாஸோட வச்சு பேசணும். இவ்வளவு தூரம் இங்கே நடந்திருக்கு, இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க, இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், ரெக்டிஃபை ஆயிருக்குது, இங்கே இவ்வளோ தூரம் தண்ணிக்கு நீங்கள் நிற்கலை, இங்கே இவ்வளோ மில்லிமீட்டர் மழை பெஞ்சு மழை பெய்யலை, அதெல்லாம் கரெக்டாக அவங்க சொல்லணும். அவங்க ஏதோ ஒரு, ஏன்னா சேகர்பாபு ஐயா அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்களால அணுவை கூட அசைக்க முடியாது. இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி அமைந்த அரசு அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த கூம் நதியை சுத்தம் பண்ணுறேன், நான் இதை சுத்தம் பண்ணுறேன்னு ஆண்டுதோறும் பட்சத்தில் ஒரு சில கோடிகளை ஒதுக்குவாங்க தெரியுமா? அது எங்கே தான் போகுது? FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இருக்கார், அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், சிங்கார சென்னை 2.0 ப்ராஜெக்ட் 4000 கோடி ப்ராஜெக்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கேமா இல்லை சக்ஸஸா சார்? இல்லை, நம்ம ஒரு ப்ராஜெக்டை அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறத அரசாங்கம் ஒரு ஒயிட் பேப்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்காது. நீங்களே சொல்கிறீங்க அந்த ஒரு ஊழலா உண்மையா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த அளவுக்கு அரசினுடைய மெத்தன போக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வெளியாகுது. குறிப்பாக நம்ம இந்த மழை பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம பேசிட்டு நேரம் புதன்கிழமை பேசுகிறோம், ஒரு பெரிய அளவிலான ஒரு மழை கிடையாது, ஆனால் சாதாரண மழையே கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, சாதாரண இந்த மழையில் அல்லது ஒரு பெருமழையோ எந்த மழை பெஞ்சாலும் எந்த இடம்லாம் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கணும். அதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் பல இடங்களில் தண்ணி தேங்குச்சு, இன்னும் சில இடங்கள் தேங்கி தான் இருக்குது, அதை உடனே வெளியேற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தேங்கவே இல்லை அப்படிங்கிறத மாதிரியான சூழல் இப்போ பெருசாக எங்கேயும் இல்லை. தேங்குது, அப்புறமா மட்டும் செடுக்கிறாங்க அப்படிங்கிறதான். இப்போ ஏன் இப்போது கேட்குறாங்க, அரசாங்கத்தை பார்த்து என்ன கேட்குறாங்க, ஐயா 4000 கோடி எங்கேயா போச்சு, மோட்டர் தான் வாங்கினீங்களா, சோறு பொறுத்த 4000 கோடி வாங்கினாலும் கேட்குற அளவுக்கு எங்கே போச்சு அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் நமக்கு ஒரு கிளாரிட்டியாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மேயர் பிரியா அம்மையார் இருக்கிறாங்க, அவங்க மீது தனி மனித தாக்குதல் நடத்துறது, அப்புறம் அவங்கள பாடி ஷேமிங் பண்ணுறதுலாம் ரொம்ப தவறானது, பழையானது, நம்ம ஒரு நாளும் ஏற்கக்கூடாது. ஆனால் அம்மையார் பிரியா அவர்களுடைய அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, டுவர்ட்ஸ் த ப்ரெஸ்ஸோ அல்லது பீப்புளோ என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னுக்கு பின் முன்னாடி தகவல்கள் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் மதியானம் உணவு போடுறோம், இரவு உணவு போடுறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே இஷ்யூ என்னென்னா, கிரவுண்டில் எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே ரெக்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, எங்கே பிரச்சனையே இல்லைங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு வேலை. அப்போ அது ரொம்ப ரொம்ப மிஸ்ஃபிட்டாக இருக்குது, அல்லது அவங்க அதை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. அம்மையார் பிரியாட்ட தரவுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றம் இங்கே வெளிப்படுது. ஏன் ஸ்டாலின் அண்ணாச்சி 4000 கோடி என்னாச்சுன்னு ஏன் இப்போ முழக்கங்கள் இடுறாங்கன்னா, காமன் மேன் மத்தியில் நீங்கள் போய் சேர்த்தீங்க. என்ன சேர்த்தீங்க? ஐயா கேனர் சொன்னாங்க 95% பணிகள் முடிஞ்சு போச்சு, 90% பணிகள் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது, இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனீங்க இல்லையா? நம்ம சயின்டிஃபிக்காக பேசுவோம். மழைநீர் வடிகால் அப்படிங்கிறது எல்லா பகுதியிலையும் பொருத்தப்படக்கூடியது அல்ல, அது எனக்கும் தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். காமன் மேனுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் பொதுவாக மழைநீர் வடிகால் பணி என்பது எல்லா இடங்களிலும் பண்ணக்கூடியது அல்ல. ஆனால் பண்ணக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போட்டிங்களா, அதை முழுசாக பண்ணீங்களா? இப்போ கேள்வி அங்கே தான் வந்து நிற்கிது, நமக்கு தொக்கி இருக்கக்கூடிய கேள்வி அங்கே தான் வந்து நிற்கிது. அப்போ அந்த இடத்த இவங்க சரியாக பண்ணலாங்கிற விமர்சனம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வடசென்னையை மட்டும் இந்த அரசாங்கம் எப்போதுமே வந்து ஒரு கிள்ளுக்கரையாக பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருவேப்பிலையாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக திராவிட மாடல் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வெள்ள மழையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான சூழலுக்கு வடசென்னை ஆளாச்சு. இப்போ இந்த முறையும் பாருங்கள், புளியந்தோப்பு, வியாசர்பாடி போன்ற பகுதிகளில், வியாசர்பாடியில் ஜீவா மேம்பாலம்னு ஒன்று இருக்குது. அந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்படுவதற்கு இந்த ஆண்டு 2025 ஜூன் மாதம் மே மாதம் தான் கடைசியாக நீங்கள் கொடுத்தீங்க, கட்டி முடிச்சிருவோன்னு சொன்னீங்க. அதுவே பல முறை டார்கெட் மாற்றி வந்த ஒரு டைம் தெரியுமா உங்களுக்கு? 2023 ஜனவரியில் ஆரம்பித்தாங்கம்மா அந்த பணியை. இது என்னம்மா ஆயிடுச்சு? அப்போ நீங்கள் இப்போ முடிக்கிறேன் கடைசி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லைங்க, இந்த மாதிரி ரயில்வே தாங்க அனுமதி கொடுக்கல, ரயில்வே அதை கொடுக்கல, இதை கொடுக்கலன்றீங்க. தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணி வாங்கியிருக்கலாம்ல, அதை வெளியே தெளிவுபடுத்திருக்கலாம்ல. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய மக்கள் எம்எல்ஏ ஏன் வரணும் போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்னா, அப்போ உங்களுடைய ஆட்சி மீதான மக்களின் பார்வையும் மதிப்பும் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இங்கெல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு நீங்கள் பேசினதை இப்போ என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம்? ஊரணியில் தமிழ்நாடு தாங்க இருக்குது. வியாசர்பாடி, புளியந்தோப்பு, அந்த பேசின் பிரிட்ஜு அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. மின்ட்டெல்லாம் போய் பாருங்கள். அப்போது அந்த அளவுக்கு மோசமான சாலை பராமரிப்பாக இருக்கட்டும், அந்த முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் இருந்தும் கூட அதை ஏன் இந்த அரசாங்கம் பயன்படுத்தலை? துணை முதலமைச்சர் ஒரு காலில் பேசுகிற ஒரு வீடியோக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார், கண்ட்ரோலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது வருஷம் தாங்க ஃபோன் பண்ணுறோன்ற மாதிரி, என்னது வருஷம் ஃபோன் பண்ணுறீங்களான்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ தொடர்ச்சியாக வந்து அரசாங்கத்தின் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் இந்த மக்களினுடைய அவநம்பிக்கை அப்படிங்கிறது நாட்கள் கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா எப்போங்க சரி பண்ணுவீங்க? அது நிறைய பேரோட வீடியோலாம் நான் பார்த்தேன், ரெட் பிக்ஸில் இன்னும் பல ஊடகங்கள்லாம் எடுத்துருக்க பாருங்கள். ஏங்க வருஷம் ஒரு ரோதனையாக போச்சுங்க, இது ஒரு பிரச்சனையாக போச்சுங்க. இதை நாம் கூட சொல்லலை. இன்றைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்பு ஒரு காலகட்டத்தில் ட்விட்டரில் போட்டு ஒரு பதிவு கூட வைரலாகிட்டு இருக்கு. சென்னைக்கு எப்போது தான் விடிவு காலம் வருமோ, மழைக்கு இரையாகக்கூடிய சென்னையை எப்போது தான் காப்பாற்ற போகிறோமோ? ஐயா, இப்போ தான் இரையாகிட்டு இருக்கு. யார் காப்பாற்ற வரீங்க? குறிப்பாக எனக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. சென்னை சிட்டிக்கு அடிப்படை தேவையான நீர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வீராணம் அப்புறம் சோழவரம் இந்த ஏரிகளை நம்பி தான் நம்ம வருகிறோம். இந்த ஏரிகளுக்கு இன்ஃப்ளோ வந்து இந்த முறை கம்மி ஆயிருக்குது, வரவேண்டிய அளவுக்கான நீர் வரலை. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க பட்டியல் போட்டிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, ஏங்க அவ்வளோ லாகிங் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சரியாக எடுக்காமல் இருக்கிறீங்க. அந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் எவ்வளவு மழை பெஞ்சாலும் சென்னைக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை. இப்போ மழை பெஞ்சதுங்க, வெள்ளம் வந்துச்சுங்க நம்ம பேசுவோம், மே மாதம் பாருங்கள் தண்ணி இல்லம்போம். அப்போது ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்குது. இவ்வளோ மழை பெஞ்சால் அதை சேமிக்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கணும், திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். கொண்டு போய் கடலில் கலக்க விட்றீங்க, இல்லை கால்வாயில் கலக்க விட்றீங்க. இப்போ ஏரிகளை தூர்வாருவதோ, ஆறுகளை குளங்களை வெட்டுவதோ, குடிமராமத்து பணிகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் செய்யப்பட்ட மிக சரியான ஒரு உன்னதமான விஷயமா நான் அதை பார்க்குறேன். டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண்லாம் மாற்றியது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் அதை விட ரொம்ப முக்கியமாக, ஏன்னா குடிமராமத்து பணிங்கிறது ரொம்ப பேசிக்கு. நாளைக்கு மழையோ புயலோ என்னவோ நடந்தாலுமே கூட இது போன்ற பணிகள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அது பாதிக்காமல் பாதுகாக்கும். அப்போ அந்த பணிகளை இவங்க எவ்வளோ தூரம் இட்டு நிரப்பி இருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்த்தா நமக்கு செயலுங்கிறதான் விடையாக வருது. அதன் காரணமாகத்தான் அம்மையார் பிரியா அவர்களையோ ஐயா சேகர் பாபு அவர்களையோ எல்லாரும் ட்ரோல் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். ப்ராப்பரான ஆன்சர் ஃப்ரம் த அத்தாரிட்டிஸ் மக்களுக்கு போய் சேரலை, கிடைக்கல. ஏன்னா அவங்கள்ட்ட டேட்டாவே கிடையாது. இப்போ 4000 கோடிக்கு என்ன ஆச்சுன்னு கணக்கு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, எதுக்கு என்னென்ன கோடின்னு தெரியாது. சாப்பாடு போட்டால் மோட்டர் வாங்கணும்னு சொல்லுவாங்களா, அதுக்கெலாம் 4000 கோடி ஆகாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, காமன் மேனுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடந்து போகக்கூடாது. ஏங்க தொழில்துறை அமைச்சர்கிட்ட எதிர்க்கட்சியவர் என்னங்க கேட்டார், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறீங்களே, முதலீடு பண்ணுறேன்னு சொன்னீங்களே, ஒயிட் பேப்பர் கொடுங்க, வெள்ளை கொடுன்னு கேட்டார். அதுக்கு என்ன சொன்னார் அமைச்சர் டிஆர்பி ராஜா? A4 ஷீட் எடுத்து காமிச்சு இதான் வெள்ளை இருக்குன்னு சொன்னார். இவர்கள் எதிர்க்கட்சியை மதிக்கக்கூடிய இந்த அளவுக்கு தான் அவங்க மதிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம். அவர்கள் தான் மக்களின் குரலாக செயல்படுறாங்க. அந்த குரலுக்கு செவிமடுக்கவே நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளராக திகழ முடியும்? அப்போ இந்த மழையை கூட சமாளிக்க முடியலையாங்கிற கேள்வி தான் இப்போ எழுது. எக்ஸாக்ட்லி. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த மக்கள் சமாளிச்சிடுறாங்க, ஏன்னா மக்களுக்கு பழகி போச்சு. கும்கி படத்தில் வர அந்த நடிகர் பேர் மறந்துட்டேன். கும்கி படத்தில் வர அவர் பேர் என்னப்பா, ஷார்ட்டாக இருப்பார், அவர் சொல்லுவார், ஒரு வசனம் சொல்லுவார், தம்பிதுரையா தம்பிராமையா சொல்லுவார். அதுக்கப்புறம்னு கேட்கும்போது அந்த ஜோசிகா சொல்லுவார், அதுவே பழகிரும் அப்படின்னாரு. அது மாதிரி மக்களுக்கு பழகி போச்சு, மக்களுக்கு பழகிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் பாருங்கள், நடவடிக்கை துரிதமாக எடுத்து ஒட்டுமொத்தத்தையும் அப்படியே சென்னையை நீங்கள் சொன்னீங்களே துவக்கத்தில் சிங்கார சென்னைன்னு அப்படின்னு மாற்றி விட்டதை போல் ஒரு உணர்வுக்கு தாங்களே வந்துக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. வாங்க வியாசர்பாடி வாங்க, மின்ட்டு வாங்க, பேசன் பிரிட்ஜு வாங்க, புளியந்தோப்பு வந்து பாருங்கள், மக்கள் என்ன அவதிப்படுறாங்கிறது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். இன்னும் ராம்நகர், வேளச்சேரி இந்த பகுதிகளெல்லாம் மழை வந்தால் பயப்படுறாங்களா இல்லையா? எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பயிலும் கார் திருப்பி பிரிட்ஜ் பண்ணி நிற்க வச்சுருக்காமா. என் வீட்லேயும் கார் இல்லை. ஏன்டா இங்கே பிரிட்ஜ் பண்ணி பாட்டுருக்கீங்கன்னா கார் போயிருமே, ஏன்டா வண்டி போகுது இல்லையா, வண்டி போனால் போதும், டிராஃபிக்கான ஆகட்டுங்க, கார் தாங்க முக்கியன்றான். ஆமாம், இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் மெட்ரோவில் வர்றவன், ஓகேவா, மெட்ரோவில் போகிறேன், 4 வீலர் பார்க்கிங் ஃபுல்லுன்னு போட்டிருந்தேன். நான் 2 வீலர் பார்க்கிங் தான் பண்ணுவேன். அங்கே இருக்கிற இன்னொருத்தர் கேட்குறாரு, எப்படிங்க 4 வீலர் பார்க்கிங்க, எல்லாரும் ஆஃபீஸ் எங்க வீட்டில் இருக்கிற வெள்ளத்துக்கு இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, இதோ போகிறேன்னு விட்டுட்டு போயிருக்கிறாங்க, போயிருக்க கூட மாட்டான் போல் தெரியுது. இப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்களும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, எல்லாருக்கும் ஒரு பயம், பதற்றம். இது ஏன் வருதுன்னா, அரசின் மீதான அவநம்பிக்கை. அரசின் மீது ஒரு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அவன் ரொம்ப தைரியமாக இருப்பான், தன்னம்பிக்கையோடு இருப்பான், பிரச்சனைலாம் எதுவும் வராதுன்னு. இப்போ மக்கள் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. எவங்க வந்தாலும் நம்மளை அலைய விட போகிறது, சுத்த விட போகிறது, கதற விட போகிறது நிச்சயம். போன வாட்டி ஒரு அம்மா சொன்னாங்க, இதே தான் ரெட் பீஸில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டார் அப்படின்னு ஒரு அம்மா, வயசான அம்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த முறை பெரிய நீச்சல் அடிக்க விடலை. ஆனால் கோடம்பாக்கத்தில் போடுற பகுதியில் நான் விசாரித்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்குது, அப்புறம் இப்போ வடிய ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த போன்ற முட்டு சந்துகளில் தண்ணி நிற்காத வண்ணம் இவங்களால் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது. லோக்கலில் இருக்கிற கவுன்சிலர் போயிருக்கலாம், எம்எல்ஏ போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம், சரி பண்ணியிருக்கலாம். அப்போ அதெல்லாம் இவங்க கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் பண்ணாமல், அதையெல்லாம் மாற்றாமல் விடிகள் வரும், புரட்சி வரும், எல்லாம் பேசுகிறது வீணானதுன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி வியாசார்பாடி, பெரம்பூர் பக்கம் இருக்கிற நிறைய இடத்துல வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தண்ணி போய் மக்கள் நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதே நேரத்தில் நம்மளோட சிஎம் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்போ எங்கேயோ நீரவ் மன்னனை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சிஎம் போகணும், சிஎம் போய் முன்னாடி போய் நிற்கணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. எனக்கு அந்த கருத்து கிடையாது. சரியான நபர்களை களத்துக்கு அனுப்பி அந்த நபர்கள் அந்த வேலையை செஞ்சு அதை அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் அதுவே இங்கே சரியாக செய்யப்படலைங்கிறத பிரச்சனைன்றேன் நான். அப்படி இருந்திருந்தால் எதுக்குமா லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் செவ்வாய்க்கிழமை மதியானம் வரைக்கும் எதுக்குமா போராட்டம் பண்ணணும் எம்எல்ஏ வரலன்னு? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அது வந்து ஒரு கேள்வி தான், நான் தப்புன்னு சொல்லலை. சிஎம் எதிர்பார்ப்பு இருக்கலாம், நான் அதில் ஒரு லீனியண்ட்டாகவே போவோம், நம்ம ப்ரோ சிஎம்மாகவே போவோம். எல்லாத்துக்கும் சிஎம் வர தேவையில்ல சார். பட் ஓகே, வேர் இஸ் த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்கே, கவுன்சிலர் எங்கே? அப்போ அந்த கேள்வியை நம்ம கேட்க தானே செய்யணும். சரி, நீ வந்து நீங்கள் வரலையா, திமுக மார்ஷலர் எங்க, என்னென்ன வேலை பார்த்தீங்க, அது தெரியணும்ல. அப்போ என்னுடைய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் நீரோ மன்னனோ இல்லை உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மன்னராட்சிங்கிறதுக்கான பொருளை நீங்கள் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அப்போது இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிகளாவது போய் ரீச் ஆகிருக்கணும்ல. அதனால தானே அவன் கேட்குறான், ஓரணியில் தமிழ்நாடு இல்லையா, ஊரணியில் தமிழ்நாடுன்னு கேட்குறான். ஸ்டாலின் அண்ணாச்சு 4000 கோடி என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு காரணம் என்னென்ன, இந்த மாதிரி நீங்கள் யாரும் அங்கே போய் நிற்காதது தான் காரணம். அப்போ அதை அரசு துரிதப்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும், கவனத்தில் கொள்ளணுங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இன்னொன்று, ஆட்சியாளர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ தரவுகள் இல்லாமல் பேசக்கூடாது. இப்போ மேயர் பிரியா அம்மையார் அவர்கள் கையில் டேட்டாஸோடு வச்சு பேசணும். இவ்வளவு தூரம் இங்கே நடந்திருக்கு, இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க, இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், ரெக்டிஃபை ஆயிருக்குது, இங்கே இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கி, நீங்கள் நிற்கலை, இங்கே இவ்வளோ மில்லிமீட்டர் மழை பெஞ்சு, இங்கே மழை பெய்யலை, அதெல்லாம் கரெக்டாக அவங்க சொல்லணும். அவங்க வந்து ஏதோ ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் பேசுகிறாங்க. ஏன்னா சேகர்பாபு ஐயா அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்களால அணுவை கூட அசைக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. நம்ம பாவம் அவங்கள பற்றி அவங்கள குறை சொல்லி ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன, அவங்கள்ட்ட தான் மேயர் பதவி இருக்குது. ஸோ நம்ம அவங்கள கேட்காமல் இருக்க முடியாது. ஸோ இது போன்ற விஷயங்கள் தவிர்த்தாங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, சிஎம் ஏன் வரலன்னு, அந்த கேள்வி தவிர்த்துருக்கலாம். இப்போ சிஎம் ஏன் வரலன்னு கேட்குறாங்கன்னா, லோக்கலில் இருக்கிற உங்களுங்க யாரும் வரலன்னு தான் சிஎம் கேட்குறாங்க. ஏன் நிலைப்பாடுங்கிறது, சிஎம் வர வேண்டாம், நீங்கள் ஏன் போல,
எம்எல்ஏ வரலன்னு ஏன் மக்கள் போராட்டம் பண்ணணும்? பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது முதல்ல எம்எல்ஏ லோக்கலில் போய் நின்றுணும். நான் வந்துடுறேன், பிரச்சனை இருக்கிற இடமா ஜீவா பிரிட்ஜா, நான் வந்து நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, இவட்ட கடந்து தண்ணி இறக்கு, மக்கள் இந்த பக்கம் போகிறதுக்கு பாதையை உருவாக்கு, மாற்றம். ரயில்வே வந்து உனக்கு வந்து தேவையான உதவி பண்ணலையா? ஒன்றிய பாஜக அப்படி தான் மக்களை பழி வாங்குவாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் ரவுண்டில் ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே? நீங்கள் பழியை தூக்கி போட்டால் போதுமா? நீங்கள் காரில் போவீங்க, ஃப்ளைட்டில் போவீங்க மகாராஷ்டிரா, நாங்கள் பைக்கில் போனோம், நடந்து போனோம், சைக்கிளில் போனோம், ஐயா ஆட்டோவில் போனோம். ஆட்டோவே உள்ளே போக முடியலங்கிறாங்க. ஆனால் ஆட்டோக்குள்ள தண்ணி போயிடுது. ஒரு இடத்துல பாருங்கள், வேலை பஞ்சா அப்படியே ஒரு இடத்துல காரு போய் மூழ்கிருச்சு. காருக்குள்ளே தண்ணி போயிருச்சு. கண்டிப்பாக அந்த காரத்துக்கு குப்பையில் தான் போடணும். அந்தளவுக்கு மோசமான சூழலுக்கு போயிருக்குது. ஸோ என்னுடைய கருத்துங்கிறது என்னென்னா, நீரோ மன்னன்னா லோக்கலில் இருக்கிற ஆட்களாக நீங்கள் அனுப்பணும். அதை வந்து முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். ஆனால் இந்த மாதிரி டெபுட்டி சிஎம் தான் எல்லாத்தையும் பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. அவர் தான் சேப்பாக்கு பிடிக்கிறோட எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இப்போ அவரே இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. சார், இந்த நீர்நிலை தொடர்பாக டிஎம்கேவில் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன வீரணம் ஏரி, அதுக்கப்புறமேட்டு கூவம் சுத்திகரிப்பு திட்டம்லாம் எக்கச்சக்கமான வரலாறு இருக்குது. இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ இந்த சிங்கார சென்னை 2.0 இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் வரலாறாக சேர்ந்துருமோ அப்படின்றத எல்லாரோட கேள்வியுமா இருக்குது சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ பேஞ்ச மழை வந்துட்டு ரொம்ப பெரிய மழை இல்லை இந்த புயலில். ஸோ இந்த மழைக்கே அவ்வளோ தண்ணி தேங்குது அப்படின்றப்போ எல்லாரும் சுற்றி என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, 4000 கோடியில் 100 கோடியாவது செலவு பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் வருது இல்லை சார்? இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி அமைந்த அரசு, அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த கூவம் நதியை சுத்தம் பண்ணுறேன், நான் இதை சுத்தம் பண்ணுறேன்னு ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் ஒரு சில கோடிகளை ஒதுக்குவாங்க தெரியுமா? அது எங்கே தான் போகுது? இந்த அரசாங்கம் ஒதுக்குச்சு, எங்கே போச்சு அது? நான் படகெல்லாம் விட்டு சூப்பராக சுற்றுலாத்தலமெல்லாம் மாற்றலாம் சொன்னாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? எடுத்து பாருங்கள், அசம்பிளியில் ஸ்பீச் எடுத்து பாருங்கள். அதெல்லாம் ஒன்றுமே காணுமே. படகுல தான் போகிறோம். ஆனால் எங்கே படகுல? ரோட்லேயே படகுல, சாலையிலேயே படகுல போகிற மாதிரி சுற்றுலாத்தலமாக மாற்றிட்டு இந்த டிசம்பர் மாதம் வந்தால் போதும், சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி மோட்ரு வச்சுருக்கிறவங்க படகு வச்சுருக்கவங்களாம் அவ்வளோ சூப்பர். எல்லாம் மீம்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். 4000 கோடிக்கு நீங்கள் இதை சுத்திகரிக்கிறதுக்கு போடுறீங்களோ இல்லையோ, அதில் ஒரு 4 படகு வாங்கி போடுங்க, நாங்கள் வீட்டுக்காவது போய் சேர்றோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த அரசாங்கத்துக்கு டிரான்ஸ்பரன்சியாக இல்லைங்கிறதுக்கான உதாரணம் இது. நீங்கள் 4000 கோடின்னு சொன்னீங்க, அதுக்கான ஒயிட் பேப்பர் கொடுங்க. என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்ன வேலைக்காக பண்ணீங்க? மேபி நாங்கள் கூட புரிதல் இல்லாமல் பேசலாம். நீங்கள் புரிதல் எங்களுக்கு உருவாக்குங்க. ஐயா இதுக்கு தான் இவ்வளோ செலவாச்சு, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இதுக்கு எவ்வளோ பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள். யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, எவ்வளோ நாளாக ஆச்சு? 2023 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜீவா மேம்பாலத்தினுடைய பணி 226 கோடி. எவ்வளோ தெரியுமா? 226 கோடி. 226 கோடியில் நீங்கள் ஆரம்பித்த பணி இந்த 2 வருஷம் உங்களுடைய ஆட்சியே முடிய போகுது. இப்போ வரைக்கும் நீங்கள் வெறும் 50% பணிகள் தான் முடிச்சிருக்கீங்க. எவ்வளோ? 50% ஆஃப் ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்குது. இதோ டேட் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது இப்போ முடியும், அப்போ முடியும். ஏன் முடியல? அப்போ பிழை வந்து நிர்வாகத்தில் இருக்குது. நான் வந்து ஒன்றிய அரசு வந்து முழுமையாக உங்களை ஆதரிக்குது, துணை நிற்குது, நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லலை. அவங்க அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதான கேள்வி. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஸ்கேமா அப்படிங்கிற ஒரு விவாத பொருள் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இது அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். அரசாங்கத்தின் மீதான நிறைய குற்றச்சாட்டு இது வந்து மக்களின் குற்றச்சாட்டவே தான் நீங்கள் பார்க்க முடியும். மக்கள் தான் கேட்குறாங்க, எங்கெங்க 4000 கோடி என்னங்க போச்சு, செலவு பண்ணாங்களா இல்லையாங்கன்னு கேட்குறாங்களா? அது அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக சார். இப்போ தான் டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுக்கு மேலே தான் உண்மையான மழையே வரும். ஆரம்பமே அதிரடியாக இருக்குல்ல, இன்னும் முடியும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பார்ப்போம் சார். எப்படி பார்த்தாலும் இந்த வருஷமும் மக்கள் வந்துட்டு பிரச்சனையை தான் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றது தான் தெரியுது. பொறுத்திருந்தால் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். நிறைய நன்றி.